ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புவதும் கை. அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்களில் மொத்தம் 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு. இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர குரோதி தன்னில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சனங்கள் பயமடைவார், கார்மிக்க மழை குறையும், மாகம் குறையும், அற்ப விளைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரோதி ஆண்டு, குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 3 விதமான எண்ணங்கள் இருக்குது. சாத்விக எண்ணம், ராட்சச எண்ணம், தாமச எண்ணம். இதில் சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய, யாருக்கும் துன்பம் நினைக்காம நான் தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கிற குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர். அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம். தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர். இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம். குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது 38வது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த குரோத ஆண்டு எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்னம், சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்தில் பிறக்குது. ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, வெண்பாவின் படியே பலன் எடுத்துக்கணுமா அப்படிலாம் இல்லைங்க. வெண்பா ஒன்று சொல்லும், அது பொது பலனில் வந்துடும். பர்டிகுலராக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் அந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும். அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால, இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர், போர் குணம் கொண்ட கிரகம் பேர். அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும், போர் வீரன் கண்டிப்பாக வேணும், தளபதி வேணும். அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். மீன லக்னத்தில் பிறகுது. திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் 27 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான். சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் 6வது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது, எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக, மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும். ஏப்ரல் மாத வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும். இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரக நிலைகள், பொதுவான கிரக நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால, இந்த ஆண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி, ரத்த நிறம், இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமாக இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி. சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதிதேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன், செவ்வாய். அப்போ செவ்வாய்ன்றப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும். அப்போ இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும்னு இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா, ரொம்ப புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக, கம்யூனிகேஷன் வழியாக, செல்ஃபோன் திருட்டு இந்த மாதிரியாக தான் நடக்கும். அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும். நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும். காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும். குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும். கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது. நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம். கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும், கோயில்கள் இடித்ததாக இருக்கட்டும், அரசாங்கமே கோயில்களை இடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை. ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும். மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால், மக்களுடைய ஒரு, அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம், வீரத்துக்கும் கிரகம். அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம். அப்போ பங்காளிகள், ரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும் போது கோயில்கள், ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், கட்டப்படும். மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.
உங்களுடைய தெய்வங்கள், உங்கள் வீட்டு தெய்வங்கள், குல தெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாய் பலமாக இருக்குது. செவ்வாய் இந்த ஆண்டு 45 நாளுக்கு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா, இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும்போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்மராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும், செவ்வாயினுடைய பயணம் இருக்கும். இந்த 7 ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும். ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷமாக நின்று போன குலதெய்வ வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுக்கிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது. குறிப்பாக பழமையான தெய்வங்கள், விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பழமையான தெய்வங்கள், பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும். அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார். மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா குரு தான் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம். சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம். ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஆண்டாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு சுக்கிரனுடைய கிரக நிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே சுக்கிரன் உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம். ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம். பெண் குழந்தைகளை, பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க, பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க. குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும். தொழில், வேலை எல்லாம் முக்கியம்தான். குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம். குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் பெற்றவங்க குழந்தைங்களை கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன். குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், ரிஷபம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 5 ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்குது. தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல, நார்மலாக இருக்குது. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கன்னி ராசிக்கான குரோதி வருஷ பொது பலன்கள். அதாவது குரோதி வருஷம் கன்னி ராசிக்கு என்ன விதமான பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த குரோதி வருஷத்தில் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். குரோதி அப்படின்னு சொன்னாலே கோபம், விரோதம் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த ஆண்டில், தமிழ் வருஷத்தில் 38வது வருஷமான இந்த குரோதி ஆண்டில் உங்கள் கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, வருட கிரகங்களை பொறுத்து தான் ராசி பலன் அப்படிங்கிறத எடுப்போம். அப்போ இந்த வருட கிரகங்கள் என்ன மாதிரி அமைப்பில் அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக கணிக்கிறோம். இதில் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோசியர் அணுகி அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்டு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பொது பலன்கள் தான். ஆனால் பொது பலன்கள் உங்களுக்கு 95% கண்டிப்பாக நடந்தே தீரும். ஒரு 5% பர்டிகுலரான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜோசியர் அணுகி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரக நிலைகள் அப்படிங்கிறது என்ன இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய ராசியின் மீதே கேது வந்திருக்காங்க. இப்போது கரெக்டாக ஒரு செப்டம்பர் மாதம் வந்தாங்க. இப்போ ஒரு 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ உங்கள் ராசியினுடைய மத்தியத்தில் சந்திரன் மேலே முழுமையாக ஆக்கிரமிச்சுக்கிட்டு கேது இருக்காங்க. அப்போ இந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் பார்ப்பாங்க. ஏன்னா கேதுக்கு 3, 11 பார்வைகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு விசேஷம், ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். உங்களுடைய 9ஆம் வீடான ரிஷப வீட்டில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே. இது வரைக்கும் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் 1ஆம் தேதி வர வரைக்கும் 8ஆம் வீட்டில் குரு பகவான் மறைஞ்சிருந்தாங்க. உங்கள் ராசிக்கு 4 7 குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைஞ்சதுனால மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம், ஒரு குழப்பம், ஒரு போராட்டம், கணவன் மனைவிகளுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கோம். பிரிஞ்சிருவோமா சேருவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. ஸோ அதெல்லாம் சரியாக போகுது இந்த குரோதி வருஷம் மே மாதத்துக்கு பிறகு. இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் ஏக காலத்தில் பார்ப்பாங்க. அதாவது ராசி 3, 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். எல்லா விஷயங்களையும், குறிப்பாக மாணவர்கள் ஸ்டடீஸில் ஒரு நல்ல கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குது அப்படின்னா 5ஆம் இடம் மனசு அப்படின்னு அர்த்தம். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும்போது படிப்பு தானாக வரும். இதை படிப்போமா அதை படிப்போமா அப்படின்னு ஆர்வப்பட்டு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்குது. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 கூடையவன் 6ஆம் வீட்டிலேயே ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா
ப்ரமோஷனும் வரும், வருமான உயர்வும் வரும், தொழிலில் வேலையில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். பிரச்சனைகள் இப்போ இருந்துச்சு அப்படின்னா சரியாயிடும், இனி பிரச்சனைகள் வராது. ஸோ நிம்மதியான ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்கு இந்த குரோதி ஆண்டில் முழுக்கவே உங்களுக்கு இருக்குது. அடுத்து உங்களுக்கு 7 கூடியவன் 9ல் இருக்கிறதுனால ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சவங்க புதுசாக ஒரு திருமணத்துக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு புது திருமண வாழ்க்கை அமையும். 2வது திருமணத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு 2வது திருமணமும் அமையும். ஸோ திருமண வாழ்க்கைக்காக யாரெல்லாம் இயங்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை நிச்சயம் அமையும். குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு இருக்குது. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 7ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டை பார்வை செய்கிறாங்க, உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறாங்க. 5ஆம் இடம்ன்றது மனசுக்குள்ளே புதுசாக ஒரு எண்ணங்கள் உருவாகிறது அப்படிங்கிறது ராகு பகவான் கொடுப்பாங்க. இதனால் வரைக்கும் செய்யாத விஷயங்கள், குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து செய்வீங்க இந்த ராகு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்குறதுனால. அதே நேரத்தில் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும். கேம் விளையாடுறது, கேமுக்கு அடிக்ட் ஆகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேமெல்லாம் வந்தது, சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் மாணவர்கள் போனாங்க. அது மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இந்த 5ஆம் வீட்டை ராகு பார்க்குறதுனால அது மாதிரி வரும். இந்த கன்னி ராசி குழந்தைங்க இருந்தீங்க, அவங்க பெற்றோர்கள் இருந்தீங்க அப்படின்னா மொபைலை கொடுக்காதீங்க குழந்தை கையில். அதுதான் உங்களுக்கு பரிகாரமே. கண்டிப்பாக கொடுக்காதீங்க, மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. 24 மணி நேரமும் மொபைலே இருப்பாங்க. அந்த மாதிரி விட்டுறாதீங்க, ஒரு எச்சரிக்கை தான் நம்ம கொடுக்குறோம். சுபகாரியங்கள் நடக்குமானா கண்டிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், மங்களகரமான காரியங்கள் நடக்கும், வீடு கட்டுவீங்க. அதே மாதிரி புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 9 போய் பலமாகறாங்க. 4ஆம் வீடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலமாகுது. 5ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். குறிப்பாக உங்களுடைய வழிபாடுகள் அப்படின்ற விஷயத்தில் குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இதை போய் வழிபட்டுட்டு வர்றது அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்கும். எல்லா குடும்பத்துலையும் இந்த மாதிரியான வழக்கங்கள் இருக்கும். அந்த வழக்கம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் நிறையவே இருக்குது. வேலை, தொழில், அரசியலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு வெற்றி. அரசியல்வாதிகளாக இருந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. கன்னி ராசி, கன்னி லக்னம் யாராவது அரசியல்வாதிகள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசியலில் வெற்றி உண்டு. அரசாங்கத்தினுடைய உதவி உண்டு. அரசு சார்ந்த பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, பதவி உயர்வுகள், புதுசாக பதவி உயர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 9 கூடையவன் சுக்கிரனாகி குரு அங்கே அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை நிறங்களை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வெள்ளை நிற உடைகள் உடுத்தலாம், அல்லது வெள்ளை நிற கர்ச்சீப் வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில், தண்ணி எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கணும். தான் உங்களுக்கு இந்த ஆண்டில் நான் சொல்லக்கூடிய பரிகாரம். ஒரு வாட்டர் பாட்டில் எப்போவுமே கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு ஒரு தெளிவாக இருக்கும். மனசு தெளிவாக இருந்துட்டாலே எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு கன்னி ராசி பார்க்க போனால் இந்த குரோதி வருஷம் 95% நல்ல வெற்றிகளை சொல்லிக்கிட்டு இருக்குது. நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படிங்கிறது வெள்ளை. நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவு அப்படின்னா உங்கள் உணவில் கொள்ளு அதிகமாக சேர்த்துக்கணும். ஏதாவது கொள்ளை வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொள்ளு சாப்பிட்றத எடுத்துக்கோங்க, கொள்ளு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி அன்னதானம் கண்டிப்பாக கொடுங்க. 10ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால குரு தான் அன்னதானம். 10ஆம் வீடு அன்னதானத்துக்கான பாவம், குரு வந்து தானத்துக்கான ஒரு அமைப்பில் வரும். குறிப்பாக கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தயிர் சாதம், எல்லாம் வெள்ளை நிறத்தில் தயிர் இருக்குது அப்படின்றதுனால தயிர் சாதம் அன்னதானம் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இந்த அன்னதானத்தினால உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.